எங்ககிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? ஏமா இவன் ஒரு அக்யூஸ்ட், இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். சார் அவர் ஒண்ணும் பண்ணல சார், அவரை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், இவரை மன்னிச்சு விட்டுருங்க, நாங்கள கையெடுத்து கும்பிடுறோம் சார், ப்ளீஸ் விட்டுருங்க சார், 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 ப்ளீஸ் சார். என்ன போலீஸ்ல மாட்டி விட்டல, உன்னை விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். விட்டுருங்க சஞ்சீவ். சஞ்சீவ் அத்தை, சஞ்சீவ போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அத்தை, அவரை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. அபி, சஞ்சீவ் ஆளே வேற மாதிரி மாறி இருக்காமா, அவனுக்கு நம்மள அடையாளமே தெரியல. உன்னை இப்ப பாத்துட்டு யாரையும் புதுசா பாக்குற மாதிரி பேசிட்டு போறான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அபி. அத்தை அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அத்தை, ஃபர்ஸ்ட் வாங்க அத்தை, எப்படியாவது போய் அவரை காப்பாத்தலாம் அத்தை, வாங்க அத்தை. சரி வாங்க அத்தை. போலீஸ் கிட்ட அப்ரூவரா மாறினவன விரட்டி விரட்டி அடிப்பியா? உன்ன என்ன பண்றேன் பாரு. யார்ல நீ? உன்னாலதான்ல நான் இப்ப போலீஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். நான் வாங்குற ஒவ்வொரு அடிக்கும் உன்னை பழி வாங்காம விட மாட்டல. செத்து தொலைடா. ரைட்டர் சொல்லுங்க சார். இந்த பாண்டி பையன் தமிழ்நாட்டுல இருந்து வந்து நம்ம கிட்ட வசமா சிக்கிருக்கான். இவன் மேல சாட்சியை மிரட்டினது, கொலை செய்ய முயற்சி பண்ணது, இன்னும் என்னென்ன கேஸ்லாம் இவன் மேல போட முடியுமோ எல்லா கேஸையும் இவன் மேல ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். இனிமேல் லைஃப் லாங் ஜெயில கடந்து சாவன இவன். வரேன் சார். உங்களுக்கு என்ன வேணும்? யோ கருப்பு கோட்டை சொல்லுவேன். நான் பாண்டியோட வக்கீலு, பாண்டியை பார்க்கணும். இப்பெல்லாம் பார்க்க முடியாது சார். சார் நீங்க என்ன அலோவ் பண்ணி ஆகணும், கோர்ட்டோட ஆர்டர் சார். பாருங்க. போய் பாருங்க. பாண்டி என்னல பாண்டி, போலீஸ்காரங்க உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? யோ கருப்பு கோட்டை, என்னையா போலீஸ் பங்க போட்டு இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க, பார்த்து சும்மா இருக்கிற? போய் என்னன்னு கேளியா? பங்கு சும்மா இரு பங்கு, சும்மா கத்தாத. நானே என்ன ஒரு சிரிக்கி போலீஸ்ல மாட்டி விட்டாலேன்னு கடுப்புல இருக்கேன். வக்கீல சொல்லு பாண்டி. என்ன சீக்கிரம் ஜாமீன்ல எடுவ. நான் வெளியில வந்து என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவள கண்ட துண்டமா வெட்டி வீதியில வீசினாதால என் ஆத்திரமே அடங்கும். இன்னைக்கே உன்னை ஜாமீன்ல எடுத்துடலாம் பாண்டி. அது சம்பந்தமா எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு பாண்டி. இது நம்ம ஊர் இல்ல, டெல்லி. உன்னை காட்டி கொடுத்த புள்ள விஷயத்தை அப்புறமா கண்டுக்கலாம். யோ கருப்பு கோட்டை, என்னையா பேசுற? என் மச்சான ஒருத்தி வந்து போலீஸ்ல மாட்டி விட்டு இருக்கா, அவளை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா?
பாட்டி நீ வெளியே வந்த உடனே உன்னை மாட்டி விட்டுவல நம்ம சம்பவம் பண்றோம். யோ என்னையா நீ சம்பவம் அதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு கணேசா. பாண்டிய கோபத்துல இருக்கான், நீ அவனை மேல உஸ்பேத்திட்டு இருக்கியா? இல்ல பாண்டி, நான் சொல்றத கேளு. உனக்கு ஜாமீன் கிடைச்ச உடனே நாம ஊருக்கு கிளம்புறோம். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். ஓகே சார், ஓகே சார், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். சார் 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 நான் சஞ்சீவை பார்க்கணும் சார். சஞ்சீவா? யாருமா அது? நான் சஞ்சீவோட வைஃப் தான் சார். கொஞ்சம் அலோ பண்ணுங்க சார். நான் சஞ்சீவை பார்க்கணும் சார், ப்ளீஸ். ஏய் சஞ்சீவ் இல்ல நீங்க வந்துட்டியாடி? சஞ்சீவ் சஞ்சீவ் நான் உன் அபி சஞ்சீவ். என்ன போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே தைரியமா வந்துட்டியா? ஐயோ சஞ்சீவ் நான் உன் அபி. நீ என்ன பண்ற பாருடி. சஞ்சீவ் என்ன ஆச்சு உனக்கு? தலைய கோழி திரிக்கிற மாதிரி திருவி விட்டுறேன். என்ன நினைவில்லையா உனக்கு? நான் உன் அபி சஞ்சீவ். ஏய் சீ வாய் மூடு. ஐயோ என்ன இவன் இப்படி பேசுறான்? நீ என்ன பண்ற பாருடி. இல்ல பாண்டி, கொஞ்சம் பொறுமையா இரு. இதோ வரேன். சஞ்சீவ் நான் அபி சஞ்சீவ். யார்ல? மேடம் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. சார் நான் சஞ்சீவை பார்த்து பேசணும் சார். புரியுது மேடம், புரியுது. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. அபி சஞ்சீவ் வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க. நீ வா. வாங்க. சஞ்சீவ் உன்னை கொல்லாம விட மாட்டல. இருங்க வெளிய வரேன். பாட்டி பாட்டி கொஞ்சம் பேசாம இருல. யாரு மேடம் நீங்க? சார் நான் சஞ்சீவோட வைஃப் அபி. சஞ்சீவா? மேடம் என்ன மேடம் நீங்க? பாண்டி உங்களை கொலை வெறியில் இருக்கான். நீங்க என்னன்னா அவங்ககிட்ட பயம் இல்லாம பேசுறீங்க? நீங்க யாரு சார்? நான் தான் வக்கீல் கருப்பு கோட்டு. சாரி, நான் கருப்புசாமி. பாண்டியோட குடும்பத்துக்கே நான் தான் ஆஸ்தான வக்கீல். பாண்டியோட குடும்பமா? என்ன சொல்றாரு இவரு? அத்தை நான் போய் சஞ்சீவை பார்த்துட்டு வரேன் அத்தை. சஞ்சீவா? அவரு பாண்டியம்மா? ஐயோ இல்ல சார், பங்கு அவளை போ சொல்லு பங்கு. பொறுமையா இருல, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அவன் பாண்டி இல்ல ஏன் சஞ்சீவ். நான் சொல்றேன்ல சார், அவன் பாண்டி இல்ல ஏன் சஞ்சீவ். ஐயா என்ன கருப்பு கோட்டு, இந்த பொண்ணு நம்ம பாண்டிய போய் சஞ்சீவ் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்குது. ஐயோ இல்ல சார், அவன் பாண்டி இல்ல சஞ்சீவ். ஏமா அது எங்க பாண்டிமா. ஐயோ இல்ல சார், அவன் என்னோட சஞ்சீவ் சார். அபி அபி கொஞ்சம் பேசாம இரு. என்னத்த நீ நீ இரு. எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றத கேளு. ஏமா கூட்டிட்டு மாமா அவங்கள. நீ வா, நான் சொல்றேன் வா. இருங்க அத்தை, நம்ம சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு அபி வா, போலாம். நான் சொல்றேன்ல வா. வா. என்ன கருப்பு கோட்டு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன விடுங்க அத்தை. அபி அபி நான் சொல்றத கேளு. புரிஞ்சுக்கோயேம்மா. அபி எனக்கு என்னமோ அவனை பார்த்தா அவன் சஞ்சீவான்னு டவுட்டா இருக்கு. என்ன அத்தை சொல்றீங்க? அவன் சஞ்சீவ் தான், உங்களுக்கு பார்த்தா தெரியல. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா அவனுக்கு உன்னையும் என்னையும் அடையாளம் தெரியலையே. யாரோ புதுசா ஒருத்தரை பார்த்து கோவப்படுற மாதிரி உன்னை பார்த்து கோவப்படுறான். அவனோட பேச்செல்லாம் கிராமத்து ஆள் மாதிரி இருக்கு. அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை பாண்டி பாண்டின்னு தான் கூப்பிடுறாங்கம்மா. அவனும் அதுக்கு சரிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. எனக்கு எல்லாம் புரியுது அத்தை. நம்ம பார்த்தது நம்ம சஞ்சீவ தான். என்ன விடுங்க, நான் உள்ள போறேன். அபி ஏன் நீ புரியாம பேசுற? நாம பார்த்தது நம்ம சஞ்சீவா இருந்தா கூட நீ இப்ப உள்ள போக வேண்டாம். ஏன் அத்தை? இல்ல அபி, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குமா. இது போலீஸ் ஸ்டேஷன். தேவையில்லாத குழப்பத்தை நாமளே உண்டு பண்ண வேண்டாம். நான் சொல்றது புரியுதா உனக்கு? இத பாரு, நமக்கு தான் எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் இவன் இங்க இருந்து வெளியில வரது இன்னும் சிக்கல் ஆயிடும். புரியுதா? இத பாரு, இப்ப நாம போலாம். இத பத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சு இவன் சஞ்சீவா இல்லையான்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நாம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அபி சொல்றத கேளுமா. வா போலாம். வா அபி வா.
அம்மா மணிமேகலை, டைம் ஆச்சு, காஃபி ரெடியால? மணிமேகலை, காஃபி குடுல, சீக்கிரம் வாழு. என்னல இன்னுமா காஃபி போடுற? ஏங்க இப்படி கத்துறீங்க? காப்பி போட வேணாமா? இந்தாங்க காப்பி போட்டாச்சு, கொண்டு வந்துட்டேன். என் புள்ள மேல எம்புடு தூசி. இதெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டீங்க வீட்ல. ஏங்க, நம்ம புள்ள பாண்டி எங்கங்க போனா? ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரவே இல்ல. உன் புள்ள எங்க போனான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் வந்துருவான், நீ ஒன்னும் பதறாத. ஏங்க, நீங்க என்ன ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? பாண்டி சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு குடிச்சிட்டு ராவுல வீட்டுக்கு கூட வராம திரியிறான். அவனை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன் மணிமேகலை காலங்காத்தால இப்படி ஆரம்பிக்குத? நான் சொன்னா அவன் எங்க கேக்குறான்? அவன் இல்ல, இந்த வீட்டுல நான் சொல்றத யார் தான் கேக்குறீங்க? சரி சரி, அதெல்லாம் விடு. அவன் என்ன பொம்பளை புள்ளையா வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிறதுக்கு? அவன் ஆம்பளை புள்ள, காலையில போகணும், சாயந்தரம் வரணும். எல்லாம் போக போக சரியாயிடும். சரியா சொன்னீங்கப்பா. வாமா. ஏமா எப்ப பார்த்தாலும் சும்மா அண்ணனை வஞ்சிக்கிட்டே இருக்க? நீ அண்ணனை இப்படி சதா வயறதுனாலதான் அண்ணன் வீட்டுக்கே வர மாட்டேங்குது. குடிச்சிட்டு எங்கேயாவது போய் படுத்துக்குது. நீ அண்ணனை வயறத நிறுத்து, அண்ணன் தானா வீட்டுக்கு வந்துரும். கரெக்ட். என்ன கரெக்ட்? அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு அந்த பயலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அப்படி இல்ல மேகலை, நாங்க நடைமுறைய சொல்றோம். நீ மட்டும் அண்ணனை வையாம இரு, அண்ணன் தானா திருந்திடும் பாரு. என்ன ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு வெள்ளாமைக்கு வெள்ளாட்டுக்கு முடிச்சு போட பாக்குறீங்களோ? இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னத்தான் சொல்ல வரிய? பாண்டி சண்டித்தனம் பண்றதுக்கும் ஊரை சுத்துறதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்க போல் இருக்க. நான் கண்டிக்கும் போதே பாண்டி இந்த நிலைமையில இருக்கான். இன்னும் நான் கண்டிக்கலன்னு வைங்களேன், அம்புட்டுதே உன் அண்ணன் தலகால் புரியாம வானத்துக்கு பூமிக்கு குதிப்பான். அதெல்லாம் ஒன்னும் குதிக்க மாட்டான். ஏய், நான் சொல்றது விளங்கலையா உங்களுக்கு? இப்படியே உன் அண்ணன் சண்டித்தனம் பண்ணிட்டு திரிஞ்சானா நாளைக்கு யாரடி உன் அண்ணனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அத பத்தி அப்பாவும் பொண்ணு யோசிச்சிருக்கீங்களா? ஊர்ல கும்பிடு போடுறவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கும் போது என் அண்ணன் வீரன், அவனுக்கு பொண்ணு கிடைக்காதா? அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வரிசையில வந்து நின்னு என் பொண்ணு கட்டிக்க, என் பொண்ணு கட்டிக்க தம்பின்னு சொல்லி என் அண்ணனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. நினைப்புத்த அம்மா, நீ அண்ணனை பத்தி கவலைப்படாம நீ போய் உன் சோழிய பாருமா, போ. மணிமேகலை, நம்ம பொண்ணு சொன்னதையும் நீ கொஞ்சம் யோசிக்கணும். நீ உன் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. வயலுக்கு போனோம்னு சொன்னீங்களா? முதல்ல கிளம்புங்க. வழக்கமா தருவியே 50 ரூபா தாய. முதல்ல அந்த டீ கடைக்கார கடன் அடைக்கணும். வரேன்.
இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி தான் என் புள்ளைய கெடுத்து வச்சிருக்காங்க. சஞ்சீவ், என்ன மறந்துட்டியா சஞ்சீவ்? நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன் சஞ்சீவ். நான் உன்னை விட மாட்டேன். இத பாரு, அத்தை, என்னத்த இதெல்லாம்? பாண்டிய நான் ஜெயில பார்த்ததுக்கு அப்புறம் பாண்டியும் சஞ்சீவும் ஒரே ஆள் இல்ல, வேற வேற ஆளுன்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதான் அது சம்பந்தமா நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாண்டியோடது. பாண்டியோட பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அவன் மேல இருக்கிற போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாண்டி சஞ்சீவ் இல்ல அபி, பாண்டி வேற சஞ்சீவ் வேற. இல்லத்த, நம்ம பார்த்தது சஞ்சீவ தான், எனக்கு நல்லா தெரியும். இல்ல அபி, பாண்டி தென்காசியை சேர்ந்தவன். தென்காசியில கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல்னு ரவுடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன். அவன் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல 14 கேஸ் இருக்கு தெரியுமா? பாண்டி டெல்லிக்கு வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? அவனுக்கு எதிரா சாட்சி சொன்னவனை கொலை பண்றதுக்கு தான். நம்ம சஞ்சீவ் இதையெல்லாம் பண்ணுவானா நீ சொல்லு? பாண்டி வேற சஞ்சீவ் வேற. இல்லத்த, நம்ம பார்த்தது சஞ்சீவ தான். அபி, நான் சொல்றதுதான் உண்மைன்னு உன் மனசுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் புத்திக்கு நல்லா தெரியும். நல்ல லாஜிக்கா யோசிச்சு பாரு, உனக்கே உண்மை என்னன்னு புரியும். உங்களுக்கு தாத்த புரியல. நம்ம பார்த்தது சஞ்சீவ தான். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நாம பார்த்த ஆளு நம்ம சஞ்சீவா இருந்தா ஏன் அவனுக்கு நம்மள தெரியல? உன்னோட சஞ்சீவ் உன்னை மறப்பானா? சொல்லு. சஞ்சீவ் மலையில இருந்து கீழே விழுந்ததால தலையில அடிபட்டு என்ன மறந்திருக்கலாம். முட்டாள் மாதிரி பேசாத அபி. 12,000 அடி பள்ளத்துல விழுந்து உயிர் பிழைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சரி அபி, நான் ஒத்துக்கிறேன். பாண்டி சஞ்சீவ் 2 பேரும் ஒரே ஆளுன்னே வச்சுக்கோயேன். பாண்டி சஞ்சீவா இருந்தா அவனுக்கு எப்படி அம்மா, அப்பா, ஆதார் கார்டு, பர்த் சர்டிபிகேட் இதெல்லாம் இருக்கும்? அத்தை, அதத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் என் சஞ்சீவ் எனக்கு கிடைச்சிருவான்ல அத்தை. என்ன அபி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? உன்னோட அக்கானும் உன்ன மாதிரியே இருக்கா, என் அக்கா சீதா என்ன மாதிரியே இருக்கா. அப்ப நம்ம சஞ்சீவ் மாதிரி அந்த பாண்டியே இருக்க கூடாது சொல்லு. அத்தை, சஞ்சீவ பார்க்கும் போதெல்லாம் என் வயித்துல இருக்கிற பாப்பா என்ன ஒதுக்குது அத்தை. என் குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவ அப்பா சஞ்சீவ் உயிரோடு தான் இருக்கான்னு. குழந்தையும் தெய்வமும் பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கும்பிடுற தெய்வம் தான் என் குழந்தை மூலமா சஞ்சீவ் உயிரோடு தான் இருக்கான்னு எனக்கு சொல்லுது. நம்மள படைச்ச தெய்வம் சொல்றத நம்புறதா இல்ல நீங்க சொல்றத நம்புறதா? அபி, சஞ்சீவ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அத்தை. நான் சஞ்சீவ தேடி போகதா போறேன். அறிவு கெட்டத்தனமா பேசாத. நிற மாச கர்ப்பிணியா இருந்துகிட்டு ஒரு ரவுடிய தேடி போக போறியா நீ? நான் உனக்கு டிக்கெட் போடுறேன், நீ நாளைக்கே ஊருக்கு கிளம்புற. சஞ்சீவ், நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன் சஞ்சீவ்.